இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வேலைக்காக வந்த சின்ன பையன் தான் நான். அன்றைக்கி என்னோடய சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து 2016 என்னோடய சம்பளம் வெறும் 6000 ரூபா. சரிங்களா? அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் பணன்றது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக போச்சு, எல்லாருக்கும் கட்டாயமான ஒன்றாக போச்சு. அப்போது 2021 வரைக்கும் நான் நிறைய வேலைகள் 2-3 கம்பெனிக்கு மாறி வேலைக்கு போனேன். அப்போ கடைசியாக எனக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25,000. அப்போ இந்த உலகத்தில் பணம்ன்றது தேவை அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி என்னோடய வேலையை விட்டுட்டு நான் பல தொழில்கள் பண்ணேன். ஆட்டோ ஓட்டியிருக்கேன், ஹோட்டல் வச்சேன், ரெஸ்டாரண்ட் வச்சேன், கார் வாங்கி ஓட்டினேன், ட்ராவல்ஸ் ஓட்டினேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். பட் எதுலேயும் எனக்கு பெருசாக வந்து ரெவன்யூ கிடைக்கல. என்னால் சர்வே பண்ண முடிஞ்சதே தவிர என்னால் பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப்பை வாழ முடியல. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும்போது, அப்படி தேடும்போது கிடைச்ச ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெட்டாவேல் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். மெட்டாவேல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சிக்க. மெட்டாங்கிறது ஒரு டெக்னாலஜி. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மெட்டா ஏன்னு வந்து போகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு டெக்னாலஜி. அவங்க எல்லாம் அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க. வேலுன்றது திமிங்கலம். அப்போ டெக்னாலஜியில் திமிங்கலமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இதுக்கு மெட்டாவேல்னு பேர் வந்தது. இதை கிரியேட் பண்ணது யாருன்னா லேடோ. ஓகேனக்கோ, இவர் யாருன்னா ஒரு ரஷ்யன். பட் இதை கிரியேட் பண்ணது துபாயில் கிரியேட் பண்ணி இன்றைக்கி ஒரு 156 கண்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போது நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து இது எதில் ரன் ஆகுதுன்னா Web3 அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ரன் ஆகுது மெட்டாவேல். அதுக்கு முதல்ல Web 1க்கும் Web 2க்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் Web3 எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போது ஒரு 2010 அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஒரு கீபேடு ஃபோன் இருக்கும், ஒரு இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும், அதில் வந்து ஒரு யாகுன்ற ஒரு விஷயமும் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆனால் அன்றைக்கி எல்லாமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் எல்லாமே என்னென்னா, ஒரு பொருளை வாங்கினா வார சந்தை, மாத சந்தைக்கு போவோம். அந்த சந்தையில் எல்லா பொருளும் கிடைக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அட் த சேம் டைம் பணத்தை அனுப்ப பேங்க் இருக்கும், அதை தாண்டி இந்தியன் போஸ்ட் மணி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பாஸ் பண்ண போஸ்ட் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான வாழ்ந்த நமக்கு நாகரிகம் வளர வளர இன்றைக்கி நம்ம Web 2ன்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே இருக்கும். அப்போ Web 2னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனும் அதுக்குள்ளே இருக்கிற அப்ளிகேஷனும் Web 2 பிரதர். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த Web 2ல் ஒரு பொருளை வாங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு ஒரு ஆப் இருக்குது. சரிங்களா? ஒரு இடத்துக்கு போக ஓலா ஊப்பர்னு ஒரு ஆப் இருக்குது. ஒரு சாப்பாட்டை சாப்பிட ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு ticketbookmy.com அப்படின்ற ரெட் பஸ் அந்த மாதிரி ஆப் இருக்குது. அப்போ இன்றைக்கி எல்லா பொருளுமே முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்தில் அன்றைக்கி யாரெல்லாம் ஏர்லி அடாப்ஷனில் இருந்தோன்னா அவெல்லாம் இன்றைக்கி கோடியில் சம்பாதிக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓலா ஊப்பருக்கு சொந்தமாக ஒரு கார் கிடையாது, ஒரு பைக்கு கிடையாது, ஒரு ஆட்டோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு பெர்சன் டு பெர்சன் கனெக்ட் பண்ணுறான், கோடியில் ரெவன்யூ எடுக்கிறான். ஸ்விக்கி சொமேட்டோவுக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பெர்சன் டு பெர்சன் கனெக்ட் பண்ணுறான், கோடியில் ரெவன்யூ எடுக்கிறான். அப்போது பிஸ்னஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக மாறும்போது அன்றைக்கி இயர்லி அடாப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஜெயிச்சுட்டு இருப்போம். அப்போ இதை பற்றியான நாலேஜும் இதை பற்றியான ஐடியாவும் நம்ம கொடுக்கல. ஏன் ஐடியா கொடுக்கலனா, இந்த சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா, நீ படித்து முடி, வேலைக்கு போ, அந்த சம்பளத்தை வச்சு லைஃப்பை லீட் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வேலைக்கு போய் படித்து முடிச்சு எத்தனை பேர் லைஃப்பை லீட் பண்ணா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னால் லீட் பண்ண முடியலன்றதுனால தான் தேடும் போதே நமக்கு கிடைச்சது மெட்டாவேல். அப்போ இந்த Web 2 அப்படின்ற டெக்னாலஜியில் எல்லாமே இருக்குது, சேஃப்டி மட்டும் இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அமேசானில் போய் ஒரு டிவி பார்க்குறீங்க, அடுத்த 10 செகண்ட் கழித்து ஃபேஸ்புக்கில் வந்தீங்கன்னா அந்த டிவியோட ஆட் வரும். கரெக்டாக இல்லையா? அப்போ இது என்னன்னா முழுக்க நம்மளோட டேட்டா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் திருடுறோம், நம்மளோட டேட்டாவை வந்து பகிரப்படுது. அப்போது இது இந்த ஒரே ஒரு சேஃப்டி தான். நம்மளோட சின்ன லிங்க் வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி எந்த பணத்தை வேணாலும் திருடலாம். அப்போ இன்றைக்கி கரண்ட் நவ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெட்டாவேல். அது என்ன பிரதர் மெட்டாவேல்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. Web 3 அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ரன் ஆகுது. Web 2ல் வந்து இருக்கிற அந்த சேஃப்டியை, அதில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றணும் தான் Web 3. அப்போ இது எதில் ரன் ஆகுதுன்னா, பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ரன் ஆகுது. அது என்ன பிரதர் பிளாக் செயின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஏஐயில் பிளாக் செயினில் கோடிங் பண்ணி வச்சாச்சுன்னா அந்த விஷயத்தை யாரும் டூப்ளிகேட் பண்ண முடியாது, திருட முடியாது, ஹேக் பண்ண முடியாது. இதுதான் பிளாக் செயின். அப்போ இந்த பிளாக் செயின் எங்கெல்லாம் வரப்போகுதுன்னா, அடுத்து வர எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது ஓட்டிங் சிஸ்டம், அடுத்து வரப்போகிற கவர்மெண்ட் செக்டாரு, அடுத்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்து எஜுகேஷன் சிஸ்டம். இனி யாரும் டூப்ளிகேட் டிகிரி வாங்க முடியாது, டூப்ளிகேட்டாக பட்டா போட்டு இடத்த விற்க முடியாது, ஐடி செக்டார்ஸு, இது எல்லாமே எதில் வரப்போகுதுன்னா பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே வரப்போகுது. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், யாரும் ஹேக் பண்ணவோ டூப்ளிகேட்டவோ பண்ணவோ முடியாது. அப்போ இதில் மெட்டாவேல்னு ஒரு ப்ராஜெக்ட் Web 3ல் பிளாக் செயின் அப்படின்ற மூலிமா ஒரு கிரிப்டோ மூலிமா ரன் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோவும் சேர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த Web 3ல் நடக்கிற இந்த ப்ராஜெக்ட் மெட்டாவெர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க பிரதர். மெட்டாவெர்ஸ்ன்றது ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க போகிற ஒரு பெரிய டெக்னாலஜி தான். நல்லா புரிஞ்சுங்க. அந்த டைமில் வந்து Web 2ல் இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் வரும்போது, ஸ்விக்கி சொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட் வரும்போது சின்ன கடை வச்சிருக்கிறவனோட மொத்த தொழிலும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, நிறைய பேர் இழுத்து மூட வச்சிருச்சு. ஆனால் இந்த மெட்டாவெர்ஸ் வரும்போது இன்றைக்கி டிஜிட்டலாக இருக்கிற மொத்த மார்க்கெட்டும் வாஷ் அவுட் ஆகும். இதான் மெட்டாவெர்ஸ். அப்போ இதை பற்றின மொத்த டீட்டெயிலையும் கிளியராக நான் வீடியோவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரன் ஆகுது, இது எந்த மாதிரி பணம் வருது, இதோட ஃபியூச்சர் டெப்த் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா
அதாவது இதோட எப்படி இன்கம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் உங்களோட நம்பரை மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உங்களோட மொத்த டீட்டெயிலும் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதனா டவுட்னா லைனில் வாங்க, 100% கிளியர் பண்ணுறேன். அதை தாண்டி உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதோட ஃபியூச்சர் என்ன, விஷன் என்ன, இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 100% கைட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. அப்படியே ஃப்ரண்ட் பேக் எடுக்க முடியுமா ஒரே வீடியோவில்?